பாரு மோனா மோனா மேலே ஏறு ஏறி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? சும்மா பாம்பு இருக்குன்னு ஏமாத்துறாங்க. எல்லாம் கூண்டு தான் காலி ஆகிது. நண்பர்களே ஃபுல்லு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஆமாங்க பாருங்கள் ஜூம் பண்ணி கட்டு பாருங்க. எக்கச்சக்கமாக இருக்கும். கொச்சன்னு வெறும் ஆமைங்களாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சைடெல்லாம் எல்லாம் ஆமைங்க தான் இருக்குது. தண்ணியில் பாருங்கள் அவ்வளோ அழகாக நீந்தி நிற்குது பாருங்கள். நீச்சல் அடிச்சுங்கன்னு பார்த்தீங்களா? கீரி புல்லை எத்தனை இருக்குது பாரு. 3 5 இருக்குதுங்க பாருங்க. 5 கீரி புல்ல இருக்குது. என்ன வாடத்தான் நிக்க முடியல, அப்படி அடிக்குது கப்பு நாத்தம். ஆனா பாருங்க 6 இருக்குது பாருங்க. 2 இருக்குது பாரு உள்ள. மோனா கருணாகல கிங் கோபரா மோனா இது கருணாகல கிங் கோபரா. இது எப்படி வருது பாரு பாத்தியா? பாருங்க நண்பர்களே கிங் கோபரா எப்படி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? 2 இருக்குது நண்பர்களே. என்ன சாப்பிட்ட ரத்தம் இருக்கிற? இந்த பக்கம் திரும்ப ஏய் டர்ன் பண்ணி இப்படி ஸ்டூபிட் மங்கி. ஓ மூஞ்ச பக்கணுமா பாரு. அது காட்ட மாட்டேங்குது. அது ஏதோ நோண்டி இருக்குது அங்க வேற. அது சாப்பாடு நோண்டி. அது வேற குண்டியா தான் காட்டுது. அச்சு வீங்க வச்சிட்டாங்க. அதுக்கு அச்சு வீங்க வச்சிட்டாங்க. லூசு இது பாரு சீரியஸ். மண்ண நோண்டி இருக்குதுடா. அது இந்த பக்கம் திரும்புனா சாப்பிடுறது. பாத்துச்சு. ஷட் டக்குது. ஏடு படுத்துங்குது பாத்தியா மோன்? தூங்கி நிக்குது. ஒரே ஒரு பாம்பு தான் இருக்குது. ஆனா தலை தெரியல. சூப்பர். இப்ப நம்ம என்ஜாய் பண்றோம். அங்க என்ன இருக்கு? கோக்கடைல். ஐயோ அங்க பாரு எவ்வளவுது. ஆமா மோன் பெருசா இருக்குது மோன். வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். போ சீக்கிரம் போ. ஒன்று 2 3 4 இருக்கு பாரு. எப்படி படுத்து கிடக்குது மரக்கட்டை மாதிரி. எல்லா தண்ணியை விட்டுட்டு வெளியே வந்து பட்டு வருது. நம்ம இந்த கூண்டுல பார்க்க போறது வந்து ஆஸ்ட்ரேஜுங்க. ஆஸ்ட்ரேஜ் எவ்வளோ அழகா வருது பாருங்க. கிட்ட வருது பாருங்க. பாருங்க அப்படியே திரும்பி போகுது பார்த்தீங்களா? இந்த கூண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 4 இருக்குது நண்பர்களே. அங்க 1 இருந்துச்சு. வெயில் வச்சா பார்க்க கூடாதா மோனா?
2 படுத்து நிக்குது. நம்ம போன வாட்டி வந்து பார்க்கும்போது இது வந்து உள்ள கத்தின்னு கிடந்துச்சு. இப்போ வெயிலுக்கு எப்படி படுத்து கிடக்குது பாரு தண்ணியில. இது பேர் காண்டாமிருகம். காண்டாமிருகம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல என்ன? ஹிப்போபோட்டமஸ். பாருங்க வேற லெவல்ல இருக்கு. நம்மள 2 தான் இருக்குது. அதோட கூண்டுகள் வந்து அங்க பாருங்க, முன்னால இருக்கிறதா கூண்டுகள். அங்க 2 இருக்குது. அந்த தொட்டியில 2 இருக்குது. நமக்கு லைவா வந்துட்டு வீடியோல நல்லா தெரியக்கூடியது இங்க 2 படுத்துன்னு இருக்குது நண்பர்களே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கரடிங்க. அங்க பாருங்க பாருங்க எப்படி சுத்தி நிக்குது பாத்தீங்களா. ஒரு கூண்டுல வந்து ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது புதுசா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இது ஆல்ரெடி நல்லா பழகி இருக்குது. எவ்வளவு அழகா அது ஒண்டியா விளையாண்டு பாருங்க. பக்கத்துல வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் தூரத்துல இருக்கனால ஜூம் பண்ணி காட்டினுக்கிறேன். பாருங்க வேற லெவல்ல இருக்குது. வரவே மாட்டேங்குது. அந்த இடத்த விட்டு வர மாட்டேங்குது. அங்க பாருங்க அதுவாகவே தானா விளையாண்டுன்னு. மூணா அது கூட விளையாடுறதுக்கு போய் விளையாட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு வரையா. அங்க பாருங்க நண்பர்களே, நண்பர்களே முன்னால வந்துச்சு. சூப்பரா தெரியுது பாருங்க. இவ்வளவு கிட்ட வந்துட்டுக்குது. வேற லெவல்ல பாத்தீங்களா எப்படி வருது பாருங்க நண்பர்களே. வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே. போயிடுச்சு அந்த பக்கம் மறுபடியும். நண்பர்களே இங்கே பாருங்க 1 2 3 4 யானை இருக்குதுங்க. 4 யானை. ஆனால் 4 யானையிலேயே வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் 4 யானைக்கு தந்தம் இல்லைங்க. தந்தம் இல்லை. அது மாட்டம் மேய்ஞ்சி இருக்குது பார்த்தீங்களா. வேற லெவலில் சூப்பராக இருக்கு பாருங்க நண்பர்களே. 4 யானை இருக்குது. அந்த 4 யானையை பார்க்க வந்த எங்கள் வீட்டில் ஒரு 5 யானை இங்கே நின்றுக்குது. நின்னு பார்த்து நிக்குதுங்க. இங்க பாரு, ஹாப்பி மெயின் யானை. இந்த பாரு.